விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். என்னடா இப்படி சொல்கிறீங்களே ஏற்றமான காலம் அப்படின்னா, இருந்த நிலைமையை விட நிச்சயமாக ஒரு படி முன்னேறக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அதுவும் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இருந்தாலும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ல் போகிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் அமைந்ததெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கும், தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் மாற்றங்கள் புதிய ஏற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அதை தவிர மருந்து சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாபாரங்கள் செய்பவர்கள், அதை தவிர மண் செங்கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்கள், அதை தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர இராணுவ வீரர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த சந்திராஷ்டம காலம்ன்றது 24/6 26/6 வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.